World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த அருமையான விழாவினை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தும் ஐயா பெரியவர், நமது புலிப்பாணி ஜோதிடத்திற்கு என்றே பிறந்தவர் தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு அகில இந்திய ஜோதிடர் சங்க பேரவையின் சார்பாகவும் கரூர் மாவட்ட ஜோதிடர் சங்க பேரவையின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். அடுத்து நம்ம அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அண்ணன் தொட்டியம் பெரியசாமி அண்ணன் அவர்கள் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, மகேஸ்வரா, குரு ஜாதா, பரபிரம்மம் தஸ்ம ஸ்ரீ குருவே நமக. இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா திரு க. சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், இச்சங்கத்தில் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற மற்ற ஜோதிட பெருமக்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பல்வேறு ஊர்களில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் என் வணக்கம் உரித்தாகுக. இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக பேச இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். அதற்கு முன்பாக பாண்டிச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஜோதிடத்தின் மீது அவா பற்றுள்ளவர், வேலூராக இருந்தால் சரிங்க, சென்னையாக இருந்தால் சரிங்க, கன்னியாகுமரியாக இருந்தாலும் அங்கெல்லாம் சென்று அங்கே இருக்கின்ற முக்கியமான ஜோதிடர்கிட்ட புகைப்படம் எடுத்து அவர் வைத்திருக்கின்ற அந்த சேனலிலே பதிவிட்டு ஜோதிட கலைக்கு ஒரு தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். சரி, அதற்கு பின்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீநிலம் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்ய கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானும் வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமர்த்தாக பலன் சொல்வதாம் ஜோதிடம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிகளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடாச்சாத்தலை என்று சொன்னார். இந்த 2 பாடல்களை எங்கே போனாலும் நான் மறக்க மாட்டேன். ஒன்று புலிப்பாணியார் பாட்டு, இன்னொன்று தாண்டவ மாலையில் என்ற நூலிலிருந்து எடுத்தேன். புலிப்பாணியார் ஏன் மறக்க மாட்டேன்னா சொன்னார், ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீழலும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனும் பாம்பும் 9 கிரகத்தை சொன்னார். ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானும். அப்போ இந்த 12 ராசிக்குள்ளே இந்த 9 கிரகத்தை எப்படி அடக்கி வச்சார்? அடுத்தாப்புல சொன்னார், வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தா வரிசையாக. ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்தால் ஒரே பலனை செய்யாது, அந்த பலனானது மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமர்த்தாக பலன் சொல்லலாம். 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது தீமையை தான் செய்யும் என்று நீ முடிவுக்கு வந்துடாத. அது நன்மையும் செய்யும். நீசமற்ற கோள்கள் அனைத்தும் தீமையை செய்யும் என்று நீ நினைச்சிடாத. நீசம் பெற்ற கோள்கள் மிக அருமையாக பலன் செய்யக்கூடிய ஜாதகம் இருக்கிறது. உச்சம் பெற்ற கோள்கள் அனைத்தும் உச்ச பலனை செய்யும் என்று நினைத்து விடாதீர்கள். அதனால தான் சொன்னார், வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக என்று சொன்னார். பெரும்பாலும்
ஐயா மீட்டிங்கில் வந்து நான் பேச மாட்டேன் அதிகம். ஏன் பேச மாட்டேன்னா, ஒரு பழமொழி இருக்குது, ஏதோ ஒரு தெருவில் ஏதோ ஒன்று விற்கக்கூடாதும்பாங்க. ஆக எல்லாம் தெரிந்தவருக்கு முன்னாடி போய் நம்ம அதெல்லாம் இருக்கக்கூடாது. சரி, அதுக்காக வந்ததுக்காக ஏதோ 2 வார்த்தை பேசணும். சரி, இப்போ ஏன் இவ்வளவு வந்து பெருமையாக இந்த மீட்டிங் நினைக்கிறேன்னா, வருடத்தில் ஒரு நாள் சித்திரை திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறும். அதை போல இச்சங்கம் வருடத்தில் ஒரு நாள் நடைபெற்றாலும் மிகவும் சிறப்பாக சிறப்பான கருத்துக்களை கொண்டு, அங்கே தான் முக்கியங்க. நீங்கள் வந்து ஐயா பொழிவார் பாருங்க, சொல்லுவாங்க, பக்திமான்கள் சொல்லுவாங்க, அந்த தலத்தை நினைத்தால் நினைத்தவுடன் முக்தி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐயா கிட்ட செல்ஃபோனை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா, நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் 4 தரம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் வந்துடும். நீ உங்கள் எதையும் படிக்க வேண்டாம், ஒரு ஜாதகத்தை எடுத்துக்குங்க, தசாபுத்தி என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்த்துங்க, இதை கரெக்டாக வச்சுக்குங்க, ஐயா கிட்ட கேளுங்க. கரெக்டாக வந்து நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், எந்த புஸ்தகத்தையும் தொலை வேண்டாம், யாருக்கிட்டையும் பார்க்க வேண்டாம், எந்த குருநாதரையும் போக வேண்டாம். அதனால தான் ஐயாவை நான் குருநாதராக ஏற்று இந்த சங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் குருநாதராக வந்து நான் ஜோதிடத்துக்கு ஐயா கிட்ட பின்பற்ற முறை வந்து நான் ஜோசியத்துக்கு காசு வாங்க மாட்டேன். அதிகம் ஐயா எந்த வழியோ அதே வழி தான். ஏன் உனக்கு ஏதாவது காசு கீசு நிறையா வச்சுருக்காரா? கிடையாது. நீங்கள் ஜோதிடத்தை பொது தொன்றோடு செய்யுங்கள். நீங்கள் என்னென்ன பொருளை நன்மை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதெல்லாம் தானாக வந்து அமையும். ஜோதிடம் வந்து நீ கற்றுக்கிட்டு ஜோதிடத்தை பொது தொண்டாக நினைங்க. உங்களுக்கு என்னென்ன அமைப்பு வருமோ அத்தனையும் அமைப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எனக்கு பாஸ்போர்ட்டு கிடையாது, விசா கிடையாது. கனடாவில் எனக்கு நண்பர் இருக்காங்க. அவன் ஒரு நாள் பேசினான், கேட்ட உடனே அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, ஐயா கரூர் சுப்பிரமணியம் தெரியுமான்னா. நான் உடனே சொன்னேன், தெரியாதியா, என்னையா சொல்லியான்னு. அருமையான ஜோசியருங்க, அவர் சொன்னது அப்படியே கரெக்டாக இருக்குன்னா. அப்படி இருக்கும்போது ஏன் என்கிட்ட கேட்டேன்னா, உங்கள் பேச்சு யூடியூப்பில் வந்தது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது நான் சோதித்து பார்த்தேன்னா. நீ கனடாவில் இருந்து நேராக வந்து சோதிச்சு பாருன்னா. இப்போ ஐயாவுக்கு பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லை, அவருக்கு நண்பர் வெளிநாட்டில் இருக்காங்க, வெளி மாநிலத்தில் இருக்காங்க. அவரை கொண்டு போய் சேர்த்தது எதுங்க? இந்த ஜோதிடம். அடுத்தாற்புல இந்த ஜோதிடத்திலே இன்றைக்கு ஒரு நிகழ்வு போய் கொண்டிருக்கிறது. அவங்கவுங்க ஜோதிட முறையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டே இருந்தால் போயிடுச்சு. இப்போ நீ என்ன முறையில் பார்க்குறியோ பார்த்துட்டு போ. அது சொல்ல அந்த முறையில் அந்த குறை இருக்கிறது, இந்த முறையில் இது குறை இருக்கிறது. இப்படி ஒரு வழக்கம். ஒருத்தர் வந்து குமாரசாமியம் என்ற நூல் பயன்படாது, இன்னொருத்தர் ஜாதகாரம் நூல் வந்து அதை தூங்கும்போது தலையில் வச்சு தலைவாணியாக வைத்து படுத்துக்கொள்கிறது, அதிலாக்கி அது வெற்று அலங்காரம். நீ என்ன பண்ணுற? உனக்கு ஜோசியம் பார்க்குற வேலை எதோ அதை பார்த்துட்டு போ. அதான முறைங்க. ஏன் என்றால் அவர்களெல்லாம் சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று பேசணும். சரி, அந்த விஷயமெல்லாம் போனால் வேறு மாதிரியே போயிடும். அதனால வந்ததுக்கு ஏதோ ஒரு 2 கருத்து சொல்லணும். முதல் கருத்து, குமாரசாமியை தெரியாமல் தொட்டுட்டான், அதில் இருந்து ஒரு பாட்டை சொல்லிடுறான். குரு முதல் மால் அளவுள்ள காரகமும் சட்டமாய் குறித்து இரு காரகமும் அதற்கான பலன்களையும் அறிந்து ஒருவருக்கு 2 கமன் எனில் அதுக்கு அதுவாய் திசை நாள் உள்ளதை 2ஆக வகுத்து
அவருக்கு அறவுக்கு நற்பலனையும் சிகிக்கு துற்பலனையும் யாவருக்கும் இயம்புவாய் இப்பலனை ஒருவருக்கு ஒரு ஜாதகனுக்கு முழு பலன் எப்பொழுது தருவார் எனில் அவர் இசைத்தது கண்டு திசை திசை நாள் 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 சாற்றலே. இப்போ இந்த குமாரசாமி ஆசிரியர் ஒரே ஒரு பாடல் தான், இந்த ஒரு பாடலில் என்ன பண்ணியிருக்காருங்க, மொத்தத்தை அடக்கிட்டார். முதல் என்ன சொன்னார்னா, குரு முதல் மால் அளவு உள்ள காரகத்தை சட்டமாய் குறிக்க 9 காரக கிரகத்தினுடைய காரகத்தை நீ வரிசையாக நன்றாக மனப்பாடம் பண்ணிக்கோ, நன்றாக அறிந்து கொள். அதான் சொன்னார் முதவரி. ரெண்டாவது வரி இரு காரகமும், இரு காரகம்னா 12 பாவம் இருக்குது பாருங்க, அந்த 12 பாவத்தையும் நீ நன்றாக அறிந்து கொள். அப்போ பாவகத்தையும் காரகத்தையும் ஒன்றிணைத்துக்கொள். அடுத்தாப்புல 3வது கருத்து சொன்னார் பாருங்க, ராகு கேது எங்கே இருக்கிறாரோ அந்த கிரகமானது அந்த வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் ராகு கேது வைத்து பலன் சொல், அல்லது சேர்ந்த கிரகத்தை வைத்து பலன் சொல். 3வது சொல்லிட்டார் பாருங்க. 4வது என்ன சொன்னார் பாருங்க, அதோட என்ன பண்ணுறேன்னா திசை என்ன தசா புத்தி நடக்குதோ அதை பாரு. அதனால தான் சொன்னார் திசை திசை நாள், அப்போ புத்தி நாள் 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 என்பது அந்தரம் சாற்றலே. இப்படி ஒரே ஒரு பாடலில் அவர் சொல்லிட்டார். அடுத்து அப்போ முடிப்பதற்கு முன்பாக ஐயா இவர் புலிப்பாணியிலே சிறப்பாக சொல்லுவார்னு சொல்லிட்டார். அது இப்போ ஒரு பாடல் சொல்கிறோம் இந்த விதிகளை வச்சு. கூரப்பா கருமாதி நாளில் தோன்ற கொற்றவனே குடிநாதன் கோணம் 2இல் சீரப்பா செல்வனுக்கு புதையல் கிட்டும் சிறப்பாக மேதினியில் வாழ்வான். இந்த பாடலை மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வெற்று அலங்கார பாடல் மாதிரியே தெரியும். என்ன சொல்லிட்டாரு, கூரப்பா கருமாதி நாளில் தோன்ற என்று சொல்லிட்டாரு. கருமாதி என்றால் 10ஆம் இடத்து அதிபதி. அவர் 4ல் போய் உக்காந்துட்டார். பொதுவாக 10ஆம் இடத்து அதிபதி 4ல் போய் உட்கார்ந்தாவே அவர்களுக்கு பக்தி ரொம்ப மிக ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு வேறொரு இடத்துல வேறொரு பாட்டு சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கு என்ன விளக்கம் அவர் சொல்கிறாருன்னா, எடுத்தோடனே 10ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாரு. அந்த 10ஆம் இடத்து அதிபதியினுடைய காரகத்துவத்தை அப்படியே வரிசையாக பாருங்க. இப்போ உதாரணமாக சூரியன் வச்சுக்கிறோம். சூரியனுடைய காரகத்துவம் என்னன்னு பார்க்கணும். பருத்த சிரம் சிலிம்பின் மயிர் பைத்திய பருத்த சிரம் சிலிம்பின் மயிர் பைத்திய சரீரம் பான் மிளகு ரசவாதம் ஒருதலை நோவு வான் சிவன் லோகம் சொல்லிட்டு உயிர் தந்தவன் பிறா பகல் யாத்திரை இவையாம் இவருக்கு. எடுத்த உடனே இது பொதுவான காரகத்துவம் சூரியனுக்கு. இதே தொழில் காரகத்துவம் வந்துச்சுன்னு வச்சுக்க, செய்தொழில் ஆதவனாகின் போக்குவரத்து ஆணை சேவுகம் மலை காடிடத்தில் வைகிய காய்கறித்தல் புல்லறுத்தல் எடுத்தல் மாந்திரிகம் மன்னவர் ராசரீகம் இவையாம் இவருக்கு. இப்போ இந்த 4ஆம் இடத்துல இந்த ஏதோ ஒரு கிரக சூரியனை வச்சுருந்தோம்னா நீ 4ஆம் இடத்தினுடைய காரகத்துவத்தை எடுக்கணும். அப்போ 4ஆம் இடத்தினுடைய காரகத்துவத்தை நீங்கள் பார்க்கணும். சொல்லிய வித்தை வாகனம் சூழ் நல் மனையும் வெல்லும் மேம்பாடு சௌக்கியம் விரும்பும் நல் உறவினர் நல்ல நிட்சேபங்கள் பரவிசயங்கள் பால் பசு கன்று வல்லதோர் தேவதானம் இவற்றையெல்லாம் 4ஆம் இடத்தின் தன்மை கொண்டு இயம்புவாய் புவியோருக்கே.
இவன் 10ஆம் இடத்ததிபதி யாருன்னு பார்க்குறோம். இதே 10ஆம் இடத்ததிபதி செவ்வாயாக இருந்து நாளில் இருக்காருன்னு வச்சுங்க, நம்ம சுகத்துக்கு கேடுன்னு ஒரேடி அடிச்சிருவோம். செவ்வாய் நாளில் இருந்தால் சுகத்துக்கு கேடு. ஆனால் அதே சமயத்தில் வந்து 4ஆம் இடத்தினுடைய காரகத்தை தந்து பூமி, மனை, அதே சூரியன் வந்துச்சுன்னு வச்சுக்க, அதே சுக்கிரன் வந்துச்சுன்னா இந்த வாகனம், 4ஆம் இடத்ததிபதிக்கு வாகனம் வச்சுக்க. அதான் பாலுக்கு வந்து சந்திரனை வச்சுக்க, பசுக்கு வந்து சுக்கிரனை வச்சுக்க, கன்றுக்கு புதனை வச்சுக்க. இப்படி ஒன்றொன்னா பிரிச்சுங்க. இப்படி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக ஒரு காரகத்துவத்தை, அதை ஒரு காரகத்துவத்தை பாவக காரகத்துவத்தில் கொண்டாந்து இணைக்கின்ற பொழுது 2 காரகத்தையும் இணைத்தால் அருமையாக ஜோதிடம் வந்துவிடும். அதனால தான் சொன்னார், சூடப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு, சுகமுள்ள நாளோனை கருமன் கூடில். சொன்னார் நாளுக்கு வந்து 10ஆம் இடத்ததிபதி 4ல் இருந்தால் சொன்னார். இப்போ என்னன்னு 4ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் கூட்டு சேர்த்தாரு. சூடப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு, சுகமுள்ள நாளோனை கருமன் கூடில், கூடப்பா கோயில் திருப்பணிகள் செய்வான் காலை. இப்போ இந்த பாடல் என்ன சொல்றார் பார், கூடப்பா கோயில் திருப்பணிகள் செய்வான் காலை, கொற்றவனே செம்பொன்னும் வாகனமும் கிட்டும், வசதி வாய்ப்போட வாழ்நான்ட்டார். அடுத்த வரி சொன்னார், வீடப்பா அந்த கிரகத்தை கொண்டாடுறாரு பாருங்க. முதல் 2 பாவத்தை இணைச்சார், 10ஆம் பாவமும் 4ஆம் பாவம் இணைஞ்சார். அடுத்து அவளை சொல்கிறாரு, திருப்பி கிரக காரகத்துவத்தை கொண்டாரு, வீடப்பா வெள்ளிக்கு அம்மன் துர்க்கை. அது சேர்ந்திருக்கின்ற கிரகம் என்னது, 10ஆம் இடத்ததிபதி யாராக இருந்தாலும் சுக்கிரன் தான், அவன் வெள்ளி அம்மன் துர்க்கைன்ட்டார். விதமான புந்திக்கு ஐயோன் மாலன், புதனாக இருந்தால் திருமாலை வழிபடுவான். பாடப்பா பௌமனுக்கு சுப்பிரமணியன், யார சொன்னாருங்க, செவ்வாய்க்கு சுப்பிரமணியன். பரம் என்ற சிவன் பொன்னனுக்கு கூரே, கூரப்பா கதிருக்கு விநாயகர் சக்தி, கொற்றவனே அம்புலிக்கு ருத்ரன் மாறி. இப்படி விதவிதமாக அப்படியே தனித்தனியாக பிரிச்சுட்டார். இப்படி நீங்கள் பிரிச்சிங்கன்னு வச்சுங்க, அழகாக வந்துடும். பாட்டில் வந்து 2 வரியை விட்டான். கூரப்பா கருமாதி நாளில் நின்ற கொற்றவனே குடிநாதன் கோணம் 2இல். அப்போ லக்னாதிபதி எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி எவ்வளவாக இருக்கணும். அதனால தான் கூரப்பா கருமாதி நாளில் தோன்ற கொற்றவனே குடிநாதன் கோணம் 2இல். கோணம்னா என்னதுங்க, ஒன்று 5ல் உட்காந்துருங்க, இல்லாட்டி 9ல் உட்காந்துருக்கணும், இல்லை லக்கணத்தில் இருந்தாலும் சரி. இது ஏன் சொன்னார்னா, லக்கணத்தில் இருந்தால் பூர்வீக சொத்து கிடைக்கும், 5ஆம் இடத்துல இருந்தால் பாட்டன் சொத்து இருக்கும், 9வது இடத்துல இருந்தால் அவங்க அப்பன் சொத்து கிடைக்கும். எப்படி பிரிச்சா பாருங்க, 1, 5, 9 கோந்திரன்கிட்ட. கூரப்பா கருமாதி நானில் தோன்ற கொற்றவனே குடிநாதன் கோணம் 2இல், சீரம்பா செல்வனுக்கு புதையில் கிட்டும், சிறப்பாக மாட்டான். ஆரப்பா அசுவங்கள் ஐஸ்வர்யங்கள் காடியுண்டு, அப்பனே அன்ன சத்திரமும் கன்ற, வீரப்பா வெகுவேருக்கு அமுதளிப்பான், விதமாக புலிப்பாணி சொன்னார என்று சொல்லி நிறைய பேச வேண்டி இருக்கிறது. ஆகவே எம்முடைய பேச்சை இத்துடன் முடித்துக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய கரூர் அரசு ஜோதிட சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.